தமிழ் மக்களே வணக்கம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டையும் விட தனது எதிரிகளை திட்டமிட்டு கொல்லும் ஒரே நாடு இந்த இஸ்ரேல் தான். அதற்காகத்தான் தன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளை வீழ்த்த, தனது நாட்டை காப்பாற்ற டேவிட் பென்குரியன் என்ற இஸ்ரேலிய பிரதமரால் டிசம்பர் 13, 1949 தொடங்கப்பட்டது இந்த மொசாத் என்ற சீக்ரெட் சர்வீஸ் இயக்கம். ரூவன் சிலோவா என்பவர் இதற்கு முதன் தலைவராக நாத்து செடியை அவர் நட்டார். அந்த செடி தான் இப்போ ஆல விருட்சமாக பறந்து விரிந்து வளர்ந்து இருக்கிறது. மொசாத் என்பது ஒரு சீக்ரெட் சர்வீஸ் அமைப்பு. மொசாத் என்றால் ஹீப்ரு மொழியில் இன்ஸ்டிடியூட் என்ற அர்த்தம். எதிரிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் ஒரு பள்ளிக்கூடம் அது. டெரரிசத்தை எப்படி ஒழிப்பது என்று அங்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்படும். கொலை செய்வதற்கு முன் அதன் திட்டமிடல் ரொம்ப ஸ்லோவாகத்தான் இருக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதெல்லாம் அங்கு கிடையாது. மனிதன் எவ்வளவு தூரம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறான் என்பதற்கு மொசாத் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அரபிகள் இந்த மொசாத் என்ற பெயரை கேட்டாலே ஒன்றுக்கு போயிடுவானுங்க. ஹமாஸை பார்த்து அவர்களுக்கெல்லாம் பயம் இல்லை. ஏனென்றால் ஹமாஸ் என்பது அவர்களது அங்கம் தானே. ஆனால் மொசாத் அப்படியா? இப்படியெல்லாமாடா நீங்கள் சிந்திப்பீங்க என்று நம்மளையே கேள்வி கேட்க வைப்பான் இந்த மொசாத். அவன் எதிரிகளை மொத்து என்று சாத்துகிறவன் தான் இந்த மொசாத். மொசாத்தில் வேலை செய்ய அவன் ஒரு இஸ்ரேலியனாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. உண்மையாக உழைக்க தெரிந்தவனாக, விசுவாசமாக செயல்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். மொசாத்துக்காக வேலை பார்ப்பவர்கள் என்று அப்பட்டமாக வெளியே எந்த தடயமும் இல்லாமல் அவர்கள் வேலை செய்வார்கள். இப்படித்தான் யாசர் அராஃபத்தின் பீச்சாங்கை என்று சொல்லப்பட்ட அபு ஜிஹாதை ரகசியமாக கொண்டார்கள். அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை போலவே அடால்ஃப் ஈச்மேனை எப்படி அர்ஜென்டினாவில் போய் அவரை கொண்டு வந்து தூக்கில் ஏற்றினார்கள் என்பதை பற்றியும், என்டபி விமான நிலையத்துக்குள் அதிரடியாக நுழைந்து கடத்தப்பட்ட இந்த பிரெஞ்சு விமானத்தில் இருந்த 108 இஸ்ரேலிய பயணிகளை இஸ்ரேலிய விமானப்படை எப்படி காப்பாற்றி கொண்டு என்று வந்தது என்பது பற்றியும் நான் வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன். இதுவரையில் 736 வீடியோக்களை நான் வெளியிட்டுள்ளேன். அதில் பாதிக்கும் மேற்பட்டவை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை பற்றியதாகத்தான் இருக்கும். உங்களுடைய மேலான ஆதரவுடன் தான் நம்ம வண்டி இங்கே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நம்ம கதைக்கு வருவோம். மொசாத் ஒரு கொலைகார அமைப்பு அல்ல. அது அப்பாவிகளை இதுவரை கொன்றது இல்லை. இஸ்ரேலை அழிக்க நினைப்பவனை அது அழித்துள்ளது. இஸ்ரேலியனை கொன்றவனை அது பழி வாங்கியுள்ளது. யாரையெல்லாம் அது பழி வாங்கியுள்ளது என்று ஒன்றொன்றாக பார்ப்போம். பிளாக் செப்டம்பர் என்ற ஃபட்டாக் பார்ட்டியில் இருந்து பிரிந்து சென்ற தீவிரவாத கும்பல் பல தாக்குதலை ஜோர்டானில் நடத்தியுள்ளது. ஜோர்டான் கிங்குக்கு எதிராக பல தீவிரவாத செயல்களை அது நிகழ்த்தியுள்ளது. ஃபட்டாக் பார்ட்டியை நிறுவியவர்களில் ஒருவனும் இஸ்ரேலில் பஸ்ஸில் வெடிகுண்டு வைத்து பலமுறை அப்பாவி இஸ்ரேலியர்களை கொன்றவனுமான அபு ஜிஹாத் என்பவனை கொன்றது ஒரு துப்பறியும் நாவல் போல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுபோல ஹோலோகாஸ்ட் கதாநாயகன் அடால்ஃப் ஈச்மேனை உயிருடன் பிடித்து வந்து கூண்டிலேற்றி தூக்கிலேற்றிய கதை ஹாலிவுட் படங்களெல்லாம் தோற்றுவிடும். மொசாத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு ஹிச்காக் படம் பார்த்தது போல இருக்கும். இப்படித்தான் பிச்சர் ஆஃப் ரிகா என்று அழைக்கப்பட்ட ஹெர்பர்ட் குக்கூர்ஸ் என்ற கொலைகாரனை உருகுவே நாட்டுக்கு தந்திரமாக வரவழைக்கப்பட்டு அங்கு வைத்து அவனை கொன்று பழிவாங்கியது இந்த மொசாத். பிளாக் செப்டம்பர் கொலைபாதக செயலுக்கு பங்காளியாக செயல்பட்ட வேல் ஸ்வைட்டர் என்பவனை இத்தாலியில் வைத்து கொண்டார்கள். இவன் தான் 1972 முனிச் நகரில் வைத்து நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள வந்த கனவுகளுடன் வந்த அப்பாவி விளையாட்டு வீராங்கனைகளை அநியாயமாக சுட்டு கொண்டவன். பிரான்சில் ஒளிந்து கொண்டிருந்த மற்றொரு முனிச் மெசாக்கரை, மற்றொரு முனிஸ் படுபாதக கொலையை செய்த முகமது ஹம்ஷாரியை 1972 பாரிஸில் வைத்து கொன்றது இந்த மொசாத். சாகிறவனுக்கு தான் எதற்கு சாகிறோம் என்பது மட்டும் தெரிந்திருக்கும். மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவன் அருகில் இருந்தவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவன் டெலிஃபோனை எடுத்து காதில் வைத்து பேச முற்பட்ட போது டெலிஃபோனில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு ரிமோட் மூலம் இயக்கப்பட்டு அவன் மண்டை சிதறி கொல்லப்பட்டான்.
இந்த தாக்குதலுக்கு கடவுளின் மலர் வளையம் என்று பெயரும் வைத்தார்கள் மொசாத். ரொம்பத்தான் குறும்பு இந்த மொசாத்துக்கு. பிறகு PLOவை சேர்ந்த கமல் நாசர், கமல் அட்வான் என்ற 2 கமலஹாசன்களையும் முகமது யூசுப் அல் நாசர் என்றவனையும் சேர்த்து மொத்தமாக அந்த மும்மூர்த்திகளையும் கடவுள் அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதால் அவரை சந்திக்க அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இவர்கள் PLO அமைப்பில் இருந்து கொண்டு இஸ்ரேலியர்களை கொல்லுவதற்கு திட்டம் வகுத்து கொடுத்த வல்லுநர்களாம். அந்த வல்லூர்களை வீழ்த்தியது இந்த மொசாத். இளைஞர்களின் இலையுதிர்காலம் என்று இந்த ஆபரேஷனுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இவர்களை பெய்ரூட்டில் பேயாக மாற்றி காட்டினார்கள் இந்த மொசாத். பிளாக் செப்டம்பரின் மற்றொரு ஹீரோவான அலி ஹசன் சலாமே என்பவனை 1979ஆம் வருடம் கார் பாம் மூலம் கொண்டார்கள். எந்த அயோக்கிய பயலும் காருக்கு அடியில் பாமை வச்சு அவன் அநியாயமாக கொண்டு இருக்கான். விளங்குவான அவன் துண்டு துண்டா கோழி இறைச்சி மாதிரி சிதறி கிடந்தவனை பார்த்து லெபனான் நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தி மூக்கையும் சிந்தி அவன் மேல் போட்டார்கள் தெரியுமா? பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் என்ற ஜீவகாருண்ய அமைப்பை தோற்றுவித்த பாத்தி ஷகாகி என்ற புண்ணியவானை சும்மா விட முடியுமா? அல்லாஹ் கோவிச்சு பாரு. பல அப்பாவி இஸ்ரேலியன் சாக காரணமாக இருந்த இந்த அப்பாவி சொர்க்கம் பார்க்கணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்று ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்ததால் ஜோசியர்கிட்ட நல்ல நாளாக பார்த்து மால்டா தீவில் வச்சு காரியம் செய்து திவசம் பண்ணி சுகமாக அனுப்பி வச்சாங்க. மால்டா தீவில் உள்ள ஹோட்டலில் நள்ளிரவில் குண்டு சத்தம் கேட்டதால் பல டூரிஸ்டுகளுக்கு தூக்கம் கெட்டு போனதை அறிந்து மொசாத்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? நான் தான் சுட்டேன்னு. அவன் தான் எதையுமே வெளியே சொல்ல மாட்டானே. நாம தான் அவனுக்காக அதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. 2008 தீவிரவாதிகளை கொண்டு ரொம்ப நாள் ஆச்சே. இமாட் முஹ்னியா என்ற ஹிஸ்புல்லா முதலாளியை போய் பார்த்துட்டு வருவோம் என்று கிளம்பினார்கள். சிரியா நாட்டில் வச்சு வழக்கம் போல் கார் வெடிகுண்டை வச்சு அது வெடிக்குதா என்று டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். அதில் அந்த பன்னிக்குட்டி செத்தும் போச்சான். 1993ஆம் வருடம் பெய்ரூட்டில் குண்டு போட்டு அப்பாவி இஸ்ரேலிய டூரிஸ்டுகளை சாக அடித்தது இவன் தானா? இவன் மொசாத்து கண்லையா வந்து படணும்? இந்த கொலைக்கு CIAயும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக போட்டு இதை செய்து முடித்திருக்கிறார்கள். கொலை செய்வது எப்படி என்று CIAக்கு மொசாத்து கற்றுக் கொடுத்தாங்களோ என்னமோ. இன்ஸ்டியூட்டுக்கு வந்தால் ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? இப்படித்தான் 2010 துபாயில் முகமது அல் மபுவா என்கிற தியாகி ஏன் திடீர்னு மண்டையை போட்டான் என்று எல்லோரும் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஹமாஸ் கம்பெனியில் சமத்தாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கமாண்டண்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவனுக்கு எந்த படுபாவையோ உணவில் விஷம் வச்சு அவர் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி மூச்சை விட்டுட்டார். பாவமாக இருக்குல்ல. கடைசி வரை யார் எதுக்காக கொண்டான்னு கண்டே பிடிக்க முடியாதபடி ஆகிவிட்டதால் துபாய் போலீஸு இது மொசாத்தின் வேலையாக தான் இருக்கும் என்று முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணாங்களாம். துலங்காத கொலைகள் அனைத்தும் மொசாத் செய்தது தான் என்பது எழுதப்படாத விதியாச்சே. 2020 ஈரானில் வச்சு அந்த மோஷன் பக்ரிசாத்தே என்ற நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொன்னதை நினச்சா இன்றைக்கெல்லாம் நாம் அழுதுகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. விஞ்ஞானபூர்வமாக தான் கொல்லணுமாடா அவங்களுக்கு? ரிமோட்டை அமைக்கி நியூஸை பார்க்கலான்னு டிவியை ஆன் பண்ணி பார்த்தா ரிமோட்டை ஆன் பண்ணி தான் துப்பாக்கியை இயக்கி வெடிக்க வச்சு காரில் போகும்போது அவரை கொண்டு இருக்கா ஐயா. கார் ஆக்சிடெண்ட்டில் அவர் செத்து போயிருந்தாலாவது நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ஏர்போர்ட்டில் இருந்து காரில் வீட்டுக்கு போகும்போது ரோட்டு ஓரமாக நிறுத்தி வச்சுருந்த லாரியில் உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கக்கூடிய ஃபேஸ் டிடெக்டர் சாஃப்ட்வேரை உபயோகித்து தானியங்கி ரிமோட் சென்சார் துப்பாக்கியை வெடிக்க வச்சு அவரை அநியாயமாக கொண்டு இருக்கான் இந்த மொசாத். எத்தனையாவது நிமிஷத்தில் அந்த லாரியை அந்த கார் கடந்து செல்லும் என்று துல்லியமாக கணக்கு போட்டு மொசேன் பக்ரிசாத்தையை மட்டும் கொண்டு இருக்காயா. இப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த அவர் மனைவிக்கு ஒரு குண்டூசி கீரல் காயம் கூட இல்லையாம். இதை கேட்டதும் கோமனிக்கு கூட கோபம் பொத்துக்கிட்டு வந்தபோது நமக்கு வராமல் இருக்குமா? இஸ்ரேலியனை கொல்லத்தான் அவன் அணு ஆராய்ச்சியில் இறங்கினான் என்று எப்படி அநியாயமாக அவன் மேலே பழிய போடுறீங்களே. அணுசக்தியை உபயோகித்து எப்படி அடுப்பெரிக்கலாம் என்று தான் அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். விட்டிருந்தா அவங்களுக்கு அதில் ஒரு குபோசும் சுட்டு தந்திருப்பார். அவர் மனிதருள் மாணிக்க சமையல்காரர் தெரியுமா?
ஹசன் நசருல்லா பாதாள சாக்கடை அடப்பை எடுக்கத்தான் பாதாள அறைக்கு சென்றதை கூட கருத்தில் கொள்ளாமல் பாதாளத்திலேயே வச்சு கொண்டுட்டீங்களடா பாவிகளா. மெய்த்தேன் வாயு தாக்கித்தான் அவர் செத்து போனார்னு சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி பண்ணிவிட்டீங்களாடா. அவர் பாடிய கட்டட கழிவிலிருந்து வடித்து எடுத்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எங்கே தெரிய போகுது. ஹமாஸ் லீடர் காலித் மார்ஷலை 1997 ஜோர்டானில் விஷம் வச்சு கொல்ல நடந்த முயற்சி மட்டும்தான் இதுவரைக்கும் மொசாத் ஆப்ரேஷனில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் என்று எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இந்த நேரத்தில் அந்த அடால்ஃப் ஈச்மேன் தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு முன்பு சொன்ன கடைசி வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருகிறது. அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஹேட் டு ஒபே த ரூல்ஸ் ஆஃப் த வார் அண்ட் மை கண்ட்ரிஸ் ஃப்ளாக். என்ன ஒரு கடமை உணர்வு இந்த ஜெர்மானியனுக்கு. அதுக்கு இஸ்ரேலியனைத்தான் கொல்லணும் ஆடா உங்களுக்கு. அப்புறம் உனக்கும் ஹமாஸுக்கும் என்ன வித்தியாசம்? நேத்தன்யாகுவுக்கு எப்போவுமே பெரிய மீனுக்கு தான் ஆசைப்படுவாராம். அவருக்கு இந்த நெத்திலீஸ் மீனெல்லாம் பிடிக்காதான். நசருல்லா, யாஹியா சின்வர், முகமது தைஃப், முகமது சின்வர், ஹனியா மாதிரியான நெய் மீனுக்கு தான் அவர் ஆசைப்படுவாராம். அப்படி இருந்தவர் இப்போ கோமினி என்ற கிழட்டு பிராய்லர் கோழிக்கு ஆசைப்படுறாராம். அதுதான் ஏன் என்று எனக்கு தெரியல. கலித் மார்ஷல் என்ற ஹமாஸ் தலைவன் ஆயில் கெட்டி அவர் எப்படி மொசாத் ஆப்ரேஷன்லேருந்து தப்பித்தார் என்று அடுத்த வீடியோவில் அல்லது அது கூடிய வரையில் நான் வெளியிடுகிறேன். அவர் இப்போ கத்தார் நாட்டில் பிள்ளை குட்டிகளோட சுக ஜீவிதம் நடத்திக்கிட்டு வர்றார். அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தான் மொசாத்து கண்ணில் இன்னும் படலை. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மக்களே. பெல் ஐக்கானை அதோடு அழுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்து எனது சேனலை ஆதரிக்கவும். மீண்டும் வேறு கதைகளோடு வருவேன். ஜெய் ஹிந்த்.